இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு. என்ன ஒன் மோர் ஸ்பெஷலா ஸ்கூலும் இருக்கு உங்களுக்கு. சிபிஎஸ்சி ஏசி கேம்பஸ். ஆமா ஏசி கேம்பஸ். ஆமா ஏசி கேம்பஸ். HDFC, ஆக்சிஸ் பேங்க், PNB, பஞ்சாப் நேஷனல் பேங்க், LIC எல்லா கஸ்டமர் என்ன பேங்க் கேக்குறாங்களோ அதுல நம்ம பண்ணி கொடுத்துறோம். எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குங்க. குறை என்ன குறை அப்படின்னாக்கா, அதாவது எந்த குறையுமே இல்ல அப்படிங்கறது எனக்கு குறை. வெயிட் அது உங்களுக்கு கிடையாது. அது ஒன்லி கிட்ஸ் ப்ளே ஏரியா. நானும் கிட்ஸ் தான். அது உங்க அம்மாக்கு மட்டும் தான் நீங்க கிட்ஸ். ஆவடியில எப்படிலாம் மாறிடுச்சு, எவ்வளோ அழகான வீடு, எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு பாருங்க. இங்கே வந்து பாருங்க ஏரியாவெல்லாம் வேற லெவலில் போயிடுச்சு. நான் இது ஒரு 4 வருஷம் 3 வருஷம் முன்னாடிலாம் வந்தேங்க. இத்தனை வீடுகள்லாம் கிடையாது. ட்ரோன்லேயும் காட்டுவேன். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு. மேடம் சொல்லுங்க. நீங்க அழைச்சிங்கன்னு வந்து நான் இன்னைக்கு தான் இன்னைக்கு சம்பவம் என்னன்னாக்கா, இடம் பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஆவடி காமராஜர் நகருக்கு அப்படியே பேக் சைடில் ரொம்ப அழகா மாறி போயிடுச்சுங்க. இந்த இடம் நம்ம எப்போ ஷூட் எடுத்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். 2 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் 2 3 இயர்ஸ் பேக் நம்ம ஷூட் எடுத்தோம். அப்போ இவ்வளோ வீடு இருந்ததா? இல்லை பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்கே நல்ல டெவலப்மெண்ட், ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். இப்போ ட்ரோனில் பார்க்கட்டும். இப்போ நம்ம வந்து இப்போ என்னத்துக்கு வந்திருக்கோம்னாக்கா, வீட்டு மனதாலும் இப்போ காட்ட கூட்டு வந்துருக்கோம். ஆமாம், என்னை நம்பி பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, நான் ஷூட்டில் பேசுனதை நம்பி எங்கிட்ட இடம் வாங்கினவங்க எப்படியெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க சொல்லி வாங்க நான் காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. நம்பி வர்றவங்க தான் உங்கள்கிட்ட கூட்டு வரேன் நான். கண்டிப்பாக என்ன நம்பி வந்த கஸ்டமர்ஸ் வீடை கட்டியிருக்கிறாங்க அழகா. நிறைய கிரகப்பிரவேசம் ஃபோட்டோ எல்லாம் கூட நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில். போட்டிருக்கிறோம். இப்போ கஸ்டமரும் பேசியிருக்காங்க. ஆமாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. அதாவது ஆவடி அந்த மெயின் ரோடு இருக்கு பாருங்க, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி எப்படி வந்தோம்னாக்கா, ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி காமராஜனை ரைட்டு கட் பண்ணணும். கொஞ்சம் தூரம் ஒரு 3 நிமிஷம் தாங்க, அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் டிராவல் டைம் தான். இது VGV நகர். நீங்க எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. ஆமா, ஒரே ஸ்ட்ரைட்டா வந்துடலாம், கண்ணை மூடிட்டு வந்துடலாம். கேளுங்களா, இங்க இருந்து ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் தான் நம்ம போய். இதே மாதிரி லே அவுட் அங்கேயும் இதே மாதிரி தான் வீடுங்க இருக்கு இல்லைங்களா? ஆமா, நல்லா இருக்கு, ரிச்சா இருக்குது. அங்க வாங்க, உங்களுக்கு விலை கண்டிப்பா ஆவடியில இந்த ரேட்டு கிடையாது. ஆவடியில விற்கிற விலையில உங்களுக்கு 1500 ரூபா ரேட்டு கம்மியா இருக்கு. 1500 ரூபா சேவ் பண்ண போறீங்க எல்லா வசதிகளோட. CMD பிளாக் டாப் ரோடு 30 ஃபீட் 40 ஃபீட் பார்க்கு சுத்தி வீடுங்க, லோன் ஸ்கூல். ஆமா, ஸ்கூல் ஒட்டின மாதிரி ரோட் சைட்டு பஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இருக்கிறத சொல்லணுங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லணும். இங்க தண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தண்ணி நல்லா இருக்கு, சரௌண்டிங் வீடு. ஆமா, என்ன ஒன் மோர் ஸ்பெஷலா ஸ்கூலும் இருக்கு உங்களுக்கு. சிபிஎஸ்சி ஏசி கேம்பஸ். ஆமா ஏசி கேம்பஸ். ஆமா ஏசி கேம்பஸ். போர்டு வேணா கூட நீங்க கிளிப்பிங் எடுத்துக்கலாம். ஆமா ஓகே. இப்போ பாருங்க, இப்போ அந்த வீடுகள இப்ப எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க இல்லீங்களா? எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா ஆமா. இல்ல நல்ல பெரிய ரோடா போட்டுருக்கீங்களா மேடம்? எப்படி மேடம் இது எத்தனை 30 ஃபீட்டா 40 ஃபீட்டா? இது 30 அடி 24 அடி அப்படிதான் போட்டுருக்கோம். 24 அடி இந்த மாதிரிலாம் இருக்குது. பெரிய ரோடு 30 அடிக்கு தான் பெரிய ரோடுங்க. பெரிய ரோடு தான். அது பெருசா 40 மாதிரி தெரியுது பாருங்க. ஆமா இல்லீங்களா? அந்த அளவுக்கு வர்க் வந்து நீட் அண்ட் கிளீனா இருக்கு நம்ம கிட்ட. அதுதான் சைட் அவ்வளவு அழகா அமைச்சிருக்கோம். பரவாயில்ல. அப்ப இன்னொரு விஷயம் செஞ்சுட்டு இருந்தீங்க, நான் வரும்போது பார்த்தேன். இதையும் காட்டிடலாம் வாங்கலேன். ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஒரு பிரீமியம் ஆகும். இந்த பிரிட்ஜ் ஒரு வாட்டி டோன்ல காட்டுங்க. பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சதும் நம்ம வந்து அதுக்கு ஒரு கேட் ஆர்ச், சோ அது வந்ததும் கன்ஃபார்மா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து கஸ்டமர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த பிரைஸ்லயே கொடுங்கன்னு கேக்குறீங்க, நமக்கு சங்கடமா இருக்கு. நம்ம கஸ்டமரை சொல்றதுக்கும் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி. ஆமா ஆமா. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதான் பண்ணிப்பாங்க. ஆமா பாருங்க, அது இது வளர்றதெல்லாம் இருக்கு. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு. இது பார்க் இருக்குங்களா? அதுல அதுதான் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, பார்க் ரெண்டுமே நம்ம பக்கத்துல தான் கொடுத்துருக்கோம். 2 பார்க் கொடுத்துருக்கோம். நம்ம பாத்துடலாமா? ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 பார்க் கொடுத்துருக்கோம். ஓகே, பாத்துடலாமா? பார்க்கலாமே. ஓகே.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராம் ரிங் ரோடு பிடிச்சிடலாம். ரொம்ப பக்கம். ஆமாம், இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூந்தமல்லி. ஸோ அந்த வழியாக நம்ம பிடிச்சிடலாம். ஓகே ஓகே. இது பருத்திப்பட்டு அப்படியே போனாக்கா அந்த பருத்திப்பட்டினுடைய அந்த வேலம்மாள் ஸ்கூலு அப்படியே போனால் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி உங்களுக்கு எல்லா வழியாகவும் உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குது. உங்களுக்கு மிடில் தான் இருக்குது நம்ம சைட்டு. நிறைய வியாபாரம் பண்ணிட்டோம். நல்லபடியா இருக்குது. வாங்கணும்னா நல்லா இருந்தா சந்தோஷங்க. நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது முக்கியமா என்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே வீடு கட்டி நல்லா இருக்கிறாங்க. அது சந்தோஷம். நல்லா இருக்கணுங்க. அதான் நம்ம ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு. சரி சரி சரி. விளையாடலாமாங்க இதில்? நான் போய் விளையாட போறேங்க. வெயிட் அது உங்களுக்கு கிடையாது. அது ஒன்லி கிட்ஸ் ப்ளே ஏரியா. நானும் கிட்ஸ் தான். அது உங்க அம்மாக்கு மட்டும் தான் நீங்க கிட்ஸ். இது ஒன்லி கிட்ஸ் ப்ளே ஏரியா. பெரியவங்களுக்கு கிடையாது. நோ அடல்ட்ஸ். பெரியவங்க மேல வச்சிரணும். அந்த மாதிரி நாம்ஸ் கொண்டு வந்துடலாம். பெரியவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளே ஏரியா கொடுத்துடணும். நல்லா இருக்குங்க. சரிங்க, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்க. நம்ம ஒன்லி கிட்ஸ் சொல்லிட்டீங்க. பரவாயில்லைங்க. கிட்ஸ் விளையாண்டு சந்தோஷமா இருந்தால் போதுங்க. அதுவும் நம்ம லேஅவுட்ல வாங்குற கிட்ஸ் கஸ்டமரோட கிட்ஸ். வெளியில பசங்களும் வராங்களே. ஒரு 3 to 4 o'clock வந்தீங்கன்னாவே கிட்ஸ் நிறைய பேர் விளையாடுறாங்க. கிட்ஸ் தானே, நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? அவங்க விளையாடுறதுக்கு தானே வச்சுருக்கோம் பார்க்க. அந்த மனசு இருந்தாலே போதுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருப்போங்க. சரிங்க மேடம், இப்போ ப்ரைஸ் என்ன? இப்போ ஏதாவது விலை ஏற்றிட்டீங்களா இல்லை ரொம்ப விலை சரிஞ்சிருச்சா? எப்படி சரியும் சொல்லுங்க. சரியாது. இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் எப்படி சரியும்? இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் நம்ம லேஅவுட்டில். நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கும் தெரியும், ஷூட் எடுக்கிற உங்களுக்கும் தெரியும். ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். இனிமேலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரண்ட் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4300. ஆமாம் ஆமாம். ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? நீங்கள் சொன்ன தகவல் தான். இது வந்து ஓன் லேண்டு. அதையே வந்து கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால விலை கம்மியாக இருக்குது. இதே மாதிரி இதே இடத்துல வேறு யார்ட்டையாவது வாங்கி இன்னைக்கு டெவலப் பண்ணாக்கா 5500 5300 தான் விற்க முடியும். ரொம்ப முக்கியமாக இது வந்து ஓல்டு பர்ச்சேஸ், ஓல்டு ப்ரைஸில் வாங்கினதுனால விலை கம்மியாக கொடுக்குறாங்க. போய் பார்க்குறேன்ல 7000 ரூபா 6000 ரூபா தாராள வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாக்கா ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்கும். இப்போ நீங்களே சைட் பார்த்துட்டீங்க. இது எதனா குறை சொல்கிற மாதிரி இருக்கா? ஸோ இபி இருக்கு, ஸோ தண்ணி, பார்க்கு, ரோடு, ஸோ எல்லாமே கரெக்டாகவே இருக்கு. ஆமாம் ஆமாம். ஒரு சில பேர் லேஅவுட் போடுவாங்க, நீங்களே நிறைய போயிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கு எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும். ஆமாம் ஆமாங்க. எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குங்க. சொல்லுங்க. சொன்னாக்கா தப்பாக எடுத்துக்கூடாது. குறை என்ன குறை அப்படின்னாக்கா, அதாவது எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு குறை. எல்லாமே சிறப்பாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் 100% பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி வந்து எல்லா பேங்க், HDFC, ஆக்சிஸ் பேங்க், PNB, பஞ்சாப் நேஷனல் பேங்க், LIC எல்லா கஸ்டமர் என்ன பேங்க் கேட்குறாங்களோ அதில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சின்ன தொகை எவ்வளோ, ஒரு 5 லட்ச ரூபா இருந்தாக்கா இங்கே வந்து இடத்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் லோனுக்கு கழிச்சிருப்பாங்க போதும் மக்களே. அப்புறம் ரொம்ப முக்கியம் மேடம், வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கையில் இருக்கணுன்றீங்க இல்லையா? வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 8 lakhs ஆச்சும் இருக்கணும். ஒரு 8 லட்ச ரூபா இருந்தால் வீடு கட்டிடலாம். இடம். ஆமாம். Is your business visible on Google? We are an AI-driven business directory. List your business today at adskan.com. நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம சேனல் கஸ்டமர்ஸ், என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே யுகாதி நல்வாழ்த்துக்கள், ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள், அப்புறம் வர இருக்கிற தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு, அருமை. உடனே கால் பண்ணுங்க, வந்து பாருங்க, வந்து பார்த்தா பிடிக்கும்.